அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கன்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் வந்து ஒரு திட்டம் ஆ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "அகல் விளக்கு ஸ்கீம் லான்ச்டு டூ என்ஷூர் சேஃப் டிஜிட்டல் ஸ்பேஸ் ஃபார் கேர்ல்ஸ்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம். இந்த அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அப்படிங்கிற மகளிர் மேல்நிலைப் பள்ளியில வச்சு தான் இந்த திட்டத்த அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரியா? அப்ப லான்ச் பிளேஸ் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அப்படிங்கிற அந்த பகுதி. ஓகேவா? ஸோ அங்க வச்சு தான் இந்த திட்டத்த வந்து லான்ச் பண்றாங்க. யாருன்னா பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தான் வந்து லான்ச் பண்றாரு. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மென்ட்டோட ஒரு ஸ்கீம் தான் இந்த திட்டம். சரிங்களா? ஸோ அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ் என்ன பண்றாங்கன்னா, டு என்ஷூர் சேஃப் டிஜிட்டல் ஸ்பேஸ் ஃபார் கேர்ல்ஸ், அதாவது சேஃப் இன்டர்நெட் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெர்ம் இருக்கு இல்லையா? சேஃப் இன்டர்நெட் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாதுகாப்பான இணையதள பயன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாதுகாப்பா அதாவது இணையதளத்தை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்தணும்? அது பெண் குழந்தைகள் எப்படி இணையதளத்த பாதுகாப்பா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கிறது தான் இந்த அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம். சிம்பிளா பார்த்தோம்னா. யாருக்கு சொல்லி தர போறாங்க? 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய கேர்ல்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த ஒரு கல்வி இருக்க போகுது. ஓகேவா? 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய கேர்ல்ஸ்க்கு மட்டும் இந்த ஸ்கீம் வந்து இருக்க போகுது. ஏன் 9 டூ 12ல செலக்ட் பண்றாங்க? ஏன்னா இந்த ஏஜ் கேட்டகரிய தான் நம்ம அடலசன்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அடோலசன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. இந்த 14 டூ 18ல இவங்க தான் மேஜரா இருப்பாங்க. அது மாரி இந்த ஏஜ் கேட்டகரில தான் நம்ம அதிகமா ஃபோனையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். நம்மளே சின்ன வயசுல பார்த்திருந்தீங்கன்னா. வருங்காலத்துல வரக்கூடியவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. அந்த ஏஜ் கேட்டகரில வரப்ப தான் ஃபோன் யூசேஜ் எக்ஸசிவா இருக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த ஏஜ்ல நமக்கு என்ன சொல்லி தராங்க? சேஃப் இன்டர்நெட் பிராக்டிசஸ் அப்படிங்கிறத சொல்லி தராங்க. சரியா? ஸோ சேஃப் இன்டர்நெட் பிராக்டிசஸ்னா என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப சிம்பிளா ஒருத்தர வந்து பிளாக் பண்ண சொல்லி தர்றது. ஓகேவா? இப்ப நமக்கு தெரியாத நபர் வந்து நம்மளய ஃபாலோ பண்றாரு அப்படின்னா, நம்ம Instagramலயோ, இல்ல சம் அதர் சோசியல் மீடியாலயோ, இல்ல WhatsAppல மெசேஜ் வருது. அப்படிலாம் வர்றப்ப, அவங்கள வந்து பிளாக் பண்ண சொல்லி தர்றது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அன்னோன் பீப்பிள வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுக்கவும் கூடாது, அத அக்செப்ட் பண்ணிக்கவும் கூடாது அப்படிங்கிறத சொல்லி தர்றது. அடுத்தது அன்னோன் பீப்பிள வந்து நம்ம பிளாக் பண்ண சொல்லி தர்றது. அடுத்தது ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் நம்ம அக்கவுண்ட்க்கு வைக்க சொல்லி தர்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்கேஸ் ஏதாவது ஆன்லைன் அபியூஸ்லாம் நடக்குது அப்படின்னா, அத வந்து பேரன்ட்ஸ் கிட்டயோ, டீச்சர்ஸ் கிட்டயோ வந்து சொல்றதுக்கான அந்த கரேஜ கொண்டு வரது. வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க குடுத்துருக்காங்க. பிளாக்கிங், ஹராஸ்மென்ட், அத சைபர் புல்லிங்க ரிப்போர்ட் பண்றது, சைபர் கிரைம் ரிலேட்டடா கம்ப்ளைண்ட் குடுத்தது, லிமிட்டிங் டெய்லி மொபைல் அண்ட் இன்டர்நெட் யூசேஜ். ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் மொபைல் யூஸ் பண்ணணும். இவ்வளோ எம்பி தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அத லிமிட் பண்றது. அதே மாரி நம்ம செட்டிங்ஸ சேஞ்ச் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாத அளவுக்கு பண்றது. இப்ப வீடியோ கால்லாம் பேசுவாங்க. ஸோ, அப்பலாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அத மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ, அந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியாத அளவுக்கு நம்ம செட்டிங்ஸ வந்து சேஞ்ச் பண்றது. இது எல்லாமே வந்து ஸ்கூல்ல சொல்லி தர போறாங்க. கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ்ல. சரியா? அதான் முக்கியமான விஷயம். அதுக்காக டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டீஸா ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான ட்ரெய்னிங்க வந்து கேர்ல்ஸ்க்கு குடுக்க போறாங்க. ஓகேவா? ஸோ கேர்ல்ஸ் ஸ்டூடண்ட்ஸோட சேஃப்டிய என்ஷூர் பண்றதுக்காக தமிழக அரசாங்கத்தால கொண்டு வரப்படக்கூடிய ஒரு முக்கியமான திட்டமா இது பார்க்கப்படுது. சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்கம் டாக்ஸ் பில் அப்படிங்கிறது லோக்சபா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இன்கம் டாக்ஸ் பில். ஸோ இந்த இன்கம் டாக்ஸ் பில்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 1961ல இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்துரும். இல்லையா? 1961ல. இந்த ஆக்ட்ட ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இப்ப புதுசா வரக்கூடிய சட்டம் வந்து இருக்க போகுது. சரிங்களா? என்னன்னா, அந்த பழைய சட்டம் வந்து ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கக்கூடிய சட்டம். ஐடி ஆக்ட் 1961 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கக்கூடிய ஒரு சட்டம். லைக் அதுல வந்து பாத்தீங்கன்னா 5.12 லேக் வேர்ட்ஸ் இருக்கு. ஆனா புது சட்டத்துல 2.59 லேக் வேர்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இட் இஸ் இன் லேக்ஸ் ரைட். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் அப்படிங்கிறது 47ல இருந்து 23 கம்மியாயிருக்கு. அதே மாரி நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது 819ல இருந்து 536 கம்மியாயிருக்கு. ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலா குடுத்திருக்காங்க. நெறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நெறைய வந்து
கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த தமிழக அரசாங்கத்தோட அந்த திட்டம் தான் ரொம்ப முக்கியமான திட்டம் இந்த செய்தித்தாள்ல. அதனால அத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.